எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணி என்னை வாழ்த்தணும் அப்படின்னு முன் வந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என் முதல்கன் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இடத்துல நம்முடைய இப்போ எதுக்காக இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம், இந்த பிறந்தநாள் விழாவையும் நம்ம ஒரு எழுச்சி கூட்டமாக மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா இன்றைக்கி நம்ம அவ்வளோ இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மேய்ச்சல் நிலம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல இடங்களில் பல நேரங்களில் பல தடவை நான் சொல்லிட்டேன், மேய்ச்சல் நிலம் நம்முடைய சட்ட உரிமை. ஏதோ நம்ம பிச்சை கேட்கறதுக்காக மேய்ச்சல் நிலம் நம்ம பேசலை. ஆடு மாடுகளுக்கு தீவனம் போட்டு, கால்நடைகளுக்கு தீவனம் போட்டு நம்மளால் கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யவே முடியாது. அதனால் அந்த காலத்திலேருந்து, ஆதி காலத்திலேருந்து, சங்க காலத்திலேருந்து, இலக்கியம் தோன்றிய காலத்திலேருந்து முல்லை நிலம் அப்படின்ற ஒரு நிலம் நமக்காக இருந்தது. அது கால்நடைகளுடைய அடையாளம். இந்த முல்லை நிலம் அந்த காலத்தில் இருந்தாலும் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகி பல நாட்கள் ஆன பிறகும் உச்ச நீதிமன்றம் கூட இன்றைக்கி எங்கே நமக்கு அதிகாரம் ஆளுமை மிக்க ஒரு இடம் அப்படின்னாக்கா உச்ச நீதிமன்றம் தான். எந்த ஒரு விஷயமும் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. இந்த நாட்டின் பிரதமர் ஒரு சட்டம் போட்டாலும் கூட அந்த சட்டம் செல்லாது என்கின்ற சொல்லுகிற அளவுக்கு ஒரு அதிகார ஆளுமை மிக்க ஒரு இடம் எதுனா, சட்ட ரீதியான ஆளுமை மிக்க இடம் எதுனா உச்ச நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்றமே பல தீர்ப்புகள் கொடுத்துருக்கு நமக்கு. கால்நடைகள் என்பது மேய்ச்சல் நிலத்துக்கான இடம் தான். மேய்ச்சல் நிலம் கால்நடைகளுக்கான இடம் தான். அதை எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஆட்சியாளரும் யாருமே அபகரிக்க கூடாது அப்படின்னு தெளிவா சட்டத்தில் நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. நமக்கு அந்த பலம் இருக்கிறது. ஆனால் நம்ம உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகும் நம்முடைய அறியாமையினால நம்ம என்ன நினைக்கிறோம், மேய்ச்சல் நிலம் என்னன்றதே இந்த தலைமுறைக்கு தெரியல. அந்த காலத்தில் மாடு அழுத்து விடுவாங்க, மாடு போய் மேயும், மாடு சாப்பிட்டுட்டு வரும், கொஞ்சமாக தீனி போட்டு தண்ணி காட்டுவாங்க. இதுதான் கால்நடை வளர்ப்பு முறை. அப்படி வளர்த்தா மட்டும்தான் நமக்கு 10 ரூபா பணம் நிற்கும். ராத்திரி பகலாக இரவு பகலாக நம்ம லீவ் இல்லாமல் வேலை செய்கிறோம். ஆனால் உழைச்சவனுக்கு கூலி ஒரு ஆளுக்கு கூட மிஞ்சாதுன்ற நிலைமையில் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நசுக்கப்படுறோம். மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் முக்கியம். தயவுசெய்து இங்கே இருக்கிற எல்லாரும் உணருங்க. இந்த கூட்டம் கூடிய விரைவில் நம்ம ஒரு மிகப்பெரிய மாநாடை கூடிய விரைவில் போட போகிறோம். இந்த உரிமையை இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இங்கே பேசின இந்த முழக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க போய் சேரணும். இது ஒவ்வொரு கால்நடைகளுக்கான பேச்சு, ஒவ்வொரு கால்நடை விவசாயிகளுக்கான பேச்சு. தயவு செய்து இதை உங்களால் மட்டும்தான் கொண்டு போக முடியும். நான் ஒரு ஆள் கத்தனா நிச்சயமா ஊர் கூடி ஒன்று தான் தேர் நவுறோம். தேர் இருக்கு, ஆனால் தேரை ஒருத்தரால் இழுக்கவே முடியாது. ஊர் ஒன்று கூடி தான் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வரணும். இன்னைக்கு நாளைக்கு நமக்கு இந்த கால்நடைக்கு மேய்ச்சல் நிலம் வேணும் அப்படின்ற எண்ணம் இல்லைன்னா இதுக்கு நிரந்தர தீர்வே கிடையாது. சென்னையில் போராடி மாட்டுக்கோட்டா வேணும், மாட்டுக்கோட்டா வேணும், நவீன மாட்டு தொழுவம் வாங்கணும். ஆனால் மாட்டுக்கோட்டா உள்ளே தீனி போட்டு யாருக்குமே கட்டுப்படி ஆகலை. அவன் தீனியை போடுறான், உழைக்கிறான், கறக்கிறான், பொட்டுக்கல்ல எடுத்துன்னு போய் குத்துறான், டிப்போவில் பால் ஊற்றிடுறான். பாலுக்கான விலை இல்லை. ஆனால் இந்த உத்தியோகத்தை விடக்கூடாது அப்படின்ற ஏதோ ஒரு வைராகியத்தில் நம்ம ஆளுங்க இன்னைக்கு தொழில் பண்ணுறாங்க. இந்த தொழில் ரொம்ப நாளைக்கு இந்த தொழில் போகாது, இந்த மாதிரி பண்ணால் போகாது. நம்ம என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டோம், யாருன்னா மார்வாடி எடுத்துன்னு ரொட்டி கொடுப்பானா, ரோட்டில் அவுத்து விட்டா மாடு எங்கன்னா போய் கை நீர் தண்ணி குடிக்குமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பசு மாடை 4 மாடு வெடிகுண்டு வெடித்து அந்த வாய் தாடை கிழிஞ்சு ரத்தம் ஊற்றுது. ஒரே காரணம் பசி. அந்த மாட்டுக்கு தீவனம் வேணும். ஆனால் மேய்ச்சல் நிலம் இருக்குது. அந்த மாடு வாய் பொழந்து ரத்தத்தோடு நிற்கிது. காரணம் நம்ம அறியாமல். ரோடாக குப்பை தொட்டியா மாடுங்க மேயுது. மேய்ச்சல் நிலம் இருக்குது, ஆனால் நம்ம அறியாமல் பிளாஸ்டிக் சாப்பிடுது. மேய்ச்சல் நிலம் இருக்குது, உன் உரிமை. நான் திரும்ப ஒரு வழக்கறிஞராக இந்த இடத்துல திரும்பி பதிவு பண்ணுறேன். ஏதோ சங்கம் சேர்த்துட்டோம், கூட்டம் வந்துடுச்சு, கூட்டத்துக்காக பேசுறது கிடையாது. இது சட்டம், நமக்கான உரிமை. கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லாமல் கால்நடைகளை வளர்க்க சாத்தியமே கிடையாது. ஆக இந்த மேய்ச்சல் நிலத்தை கொடுக்கணும் அப்படின்றது
உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு கொடுத்துருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுங்க. மேய்ச்சல் நிலத்துல யாராவது வீடு கட்டினா அந்த வீடு யாருன்னா பட்டா போட்டு கொடுத்தா அந்த பட்டா செல்லாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா மேய்ச்சல் நிலத்துல வீடு கட்டிட்டு நீ மாடை ஓட்டின்னு போனா உன்னை கார்பரேஷன்ல பிடிச்சி கொடுக்குறான். ஏன்? உனக்கு எதுவுமே தெரியாது, உன் பின்னாடி யாரும் இல்லை, உனக்கு அறியாமன்ற அவன் புரிஞ்சிருக்கிறான். தப்பை செய்யறது அவன். ரோட்ல பார்க்கிங் இருந்தால் தான் கார் பார்க்கிங் இருந்தால் தான் காரை ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணணும். ஆனால் ரோட்ல காரை விட்டுட்டு உன் மாடு வந்து காரை இடிக்குதுன்றான். ஏன்? உன் அறியாம, உனக்கு தெரியல. உனக்கு தெரியறதுக்காக ஒருத்தன் வந்து கத்துனால நீ புரிஞ்சிக்க மாட்ற. திரும்ப திரும்ப நீ அந்த தப்பை தான் பண்ற. திரும்ப திரும்ப இன்னைக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் கத்துன்னு கத்துறாங்க. ஒரு கூட்டம் போட்டா வாங்க, கூட்டம் போட்டா வாங்கன்றாங்க. என்ன பண்றீங்க? உங்களுக்கு அந்த அறியாம வந்து சில மக்களுக்கு ஏன் இந்த இதில் பேசுற அப்படின்னா, இது கேட்கறது பல கோடி பேருக்கு போய் சேரும். இப்போ நான் பேசுற பேச்சு இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, இந்த இந்த காணொலி மூலயமா பார்க்குற அத்தனை பேருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் போய் சேரும். நம்முடைய குமார் திருவேற்காட்டில் அவருடைய சொந்த இடத்துல நிலத்துல வச்சிருக்காரு. அவர் சொந்த இடத்துல மாடு வச்சிருக்காரு. நேத்தியா இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வச்சில்ல, காலங்காலமாக வச்சிருக்காரு. அந்த மாடை எடுக்க சொல்லி ஆவடியிலேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வராரு. சாதாரண ஆள் இல்லை, ரோட்டில் போகிறவர் இல்லை. அவர் பேசுகிற வார்த்தையை சும்மா எடுத்துன்னு போகிறதுக்கு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்த வார்த்தை பயன்படுத்துறாருன்னா, குடியிருப்பு பகுதிகளில் கட்டாயமாக கால்நடை வளர்க்கக்கூடாது அப்படின்னு பேட்டியில் கொடுக்குறாரு. தனியார் ரூம் உள்ள பேசலங்க, பேட்டியில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாடுகளை இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து தாசில்தார்கிட்ட பேசுவோம், போலீஸ்கிட்ட பேசுவோம், கலெக்டர் கிட்ட பேசுவோன்றாரு. கஞ்சாவை விற்கிறான் குமார், அங்க மாடு வச்சு பால் கறக்குறாங்க. அவனை வந்து நீ அந்த வார்த்தை சொன்ன என்ன அர்த்தம்? அது அதுக்காக எத்தனையோ பேர் போட்டால் நம்மளுக்குள்ளே நம்ம சில ஆளுங்க வந்து பெரிய அறிவாளி பெரிய மாமேதைகள்லாம் நம்ம கூட்டத்தில் இருக்கிறாங்க. அது யார் யாருன்னெலாம் உங்களுக்கு தெரியும். அது ஏதாவது ஒன்று சொல்லிக்கின்னு கலடா பண்ணிக்கின்னு அன்னைக்கு இந்த பட்டாளம் பிரபு அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸுக்கு வராரு. எல்லாம் வந்துருங்கயா, எல்லாம் வந்துருங்க. ஆனால் அவருக்கு வேலை வெட்டி இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்தன் போராடி நமக்கு வாங்கி கொடுத்துருவான்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த நிலைமையில நம்ம இல்லை. நம்ம பேசுகிற பேச்சு ஒவ்வொருத்தரும் வந்து நிற்கணும். இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தோடு வந்து நிற்கணும். இப்போ போடுற மாநாட்டில் உண்மையிலேயே இது வந்து விவசாய தொழில். இந்த தொழிலுக்குன்னு ஒரு துறை இருக்கு, பால்வளத்துறைன்னு ஒரு துறை இருக்கு, கால்நடை பராமரிப்பு துறைன்னு ஒரு துறை இருக்கு. இந்த 2 துறைக்கும் 2 அமைச்சர் இருக்கான். எத்தனையோ 1000 கோடிகள் செலவு நடக்குது. ஆனால் நம்ம மாடு ரோட்ல பிளாஸ்டிக் சாப்பிடுது. ஏன்? நம்முடைய அறியாம, நம்ம கிட்ட தெளிவு இல்லை. கார்பரேஷன்கார வண்டியை மாடை பிடிச்சிட்டு போய் ஒரு பக்கம் திருடுறான், 10,000 ரூபாய் கொள்ளை அடிக்கிறான். ஒரு பக்கம் வட மாநிலத்திலிருந்து வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மாடை தூக்கிட்டு போறான். இன்னைக்கு செங்கல்பட்டில் எடுத்தா நாளைக்கு காஞ்சிபுரத்தில் எடுக்கிறான். இன்னைக்கு ரெஸ்ட் விட்டுருக்கான், கொஞ்ச நாள் ரெஸ்ட் விட்டுருக்கான். உடனே நீங்களும் ரெஸ்ட் விட்டீங்க, அவன் வண்டியை தான் நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவீங்க. அது எப்படி சேர்றீங்க? குழுவாக அந்த இடத்துல ராத்திரி பகலாக வேலையை பார்த்துட்டு இரவு நேரத்தில் வந்து 10 பேர் போய் ஓட்டினா உடம்பு என்ன ஆகும்? உங்கள் உடம்பை பார்க்கணும் இல்லையா? இதை பார்ப்பதுக்கு தானே காவல்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறை செயல்பட வைக்கிறதுக்கு தானே இந்த சங்கம் இருக்கு. இந்த சங்கத்தை எதுக்கு நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க? ஆகையினால இது மிகப்பெரிய பெரிய பிரச்சனை. நமக்கு முன்னாடி நம்ம வந்து மாடை வந்து வளர்க்குறோன்னா நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம போக முடியாது. நம்மளே பொண்ணு கொடுக்க மாட்டோம். மாடு வச்சுக்கிறானா, வேலை செய்கிறானப்பா, அவன் 15,000 சம்பாரிச்சா கூட போதும்பா, அவன் போய் கூலி வேலை செய்யட்டோமா நான் பொண்ணு கொடுக்குறேன். சொந்தமாக உத்தியோகம் பண்ணி மாடு வச்சுருந்தா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்பா. ஏன்னா என் தொழில் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குதுப்பா, அழிவோட விளிம்பு நிலையில் இருக்கிறப்பா, மரியாதையில் பண்ணுறான். ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கான மரியாதை அங்கீகாரம் எல்லாத்தையும் பெற்று தருவதற்கு இந்த நாளில் நான் உறுதி எடுத்துக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரை என் கூட கை கோத்தா, ஒரு ஆளால் பண்ண முடியாது. நீங்கள் அத்தனை பேரை என் கூட கை கோத்தீங்கன்னா உங்களுக்கான மேய்ச்சல் நிலம் ஒவ்வொரு இடத்துலையும் என்னால் வாங்கி தர முடியும். இந்த அதிகாரிகிட்ட போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்ற கதவை தட்ட தெரியும் நமக்கு. நீதிமன்ற கதவை தட்டி உத்தரவை வாங்கி தர என்னால் முடியும். மக்கள் மன்றத்தில் போராடி உங்களுக்கான உரிமையை நான் வாங்கி தர முடியும். ஆனால் அந்த உரிமையை பெறுவதற்கான தூக்கத்திலேருந்து கலைஞ்சி எழுங்க. நீங்கள் இன்னும் தூங்குறீங்க. இதே மாதிரி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா மேய்ச்சல் நிலத்தில் பட்டா இது வரைக்கும் வந்து போன முதல்வரும் சரி இந்த முதல்வரும் சரி பட்டா கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீர்நிலைகளுக்கு மேய்ச்சல் புறம்போக்கு பட்டா கிடையாது. நீங்கள் இதே மாதிரி நிலைமையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பட்டா போட்டு அங்கே ஒருத்தர் கார்பரேஷனில் உங்கள் மாடை பிடிச்சி கொடுப்பான். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற காலி இடமும் போயிடும். ஆகினால இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இந்த நாளில் ஒரு முடிவு எடுப்போம். எவ்வளவு சீக்கிரம் நம்ம போராட்ட காலத்தில் நின்று போராடி எவ்வளவு போராடி நம்மளால் மேய்ச்சல் நிலம் வாங்க முடியுமோ கண்டிப்பாக வாங்குவோம்.
நம்ம இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம், நவீன மாட்டு தொழுவம் வேணும். இந்த சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணும்போது நவீன கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் தான் ஆரம்பிச்சோம். அதை வச்சு நவீன கால்நடை மாட்டு தொழுவம் தான் கொடுத்தா அரசாங்கத்துல. எப்படி நமக்கு நவீன மாட்டு தொழுவம் அரசாங்கம் கொடுத்ததோ, எப்படி கார்பரேஷன் எஸ்ஐ வந்து கையெழுத்து வாங்க போய் இன்னைக்கு போய் நாளைக்கு வா, நாளைக்கு போய் நாளைக்கு வான்னு மரியாதை இல்லாம நடத்துறானோ, அந்த அதிகாரிகளாம் இன்னைக்கு மாட்டு கோட்டாவில் வந்து உனக்கு என்ன சலுகை வேணும்னு கேட்டு செய்யற அளவுக்கு இந்த சங்கம் பாடுபட்டது உண்மையாக இருந்தால் இதே மாதிரி ஒரு நாள் மேய்ச்சல் நிலத்தை வாங்கி தர எங்களால முடியும். மேய்ச்சல் நிலம் உங்களுக்கு உறுதி. மேய்ச்சல் நிலம் இல்லாமல் கால்நடைகளை வளர்க்கவே முடியாது. எந்த கொம்பனாலையும் தீனி போட்டு வளர்க்க முடியாது. 1 லிட்டர் பாலுக்கு 150 ரூபா 200 ரூபாய் குத்தா வேணா கட்டி போட்டு தீனி போடலாம். அப்படி சாப்பிட்டாலும் அந்த மாடு மன உளைச்சல் ஆகும். ஆக நமக்கு மேய்ச்சல் நிலம் வாங்கி ஆகணும். இந்த பேச்சில் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க என்னோட சேர்ந்து கை கோர்த்து நில்லுங்க. மீதி புரியாதவங்களையும் புரிய வைப்போம். மீட்டெடுப்போம் மேய்ச்சல் நிலத்தை. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும், இது ஆரம்பத்திலேருந்து இந்த நிகழ்ச்சி வேண்டான்னு நான் சொன்னேன். கார்த்தி தான் இல்லை பண்ணியே ஆகணும் அப்படின்னாரு. தனிப்பட்ட முறையில் அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து, எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து, பொதுச் செயலாளர் மற்றும் கோயம்பேடு ராஜபிரகாஷ் அவர் வந்து ரொம்ப கடுமையாக நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைச்சி இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எல்லாம் உங்கள் வேலையெல்லாம் விட்டு வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உணவாக இருந்துட்டு கிளம்பலாம். நன்றி, வணக்கம்.